அந்த வேலைன்னு முருகன் என்று சொல்ற மரபும் இருந்தது. ஏன் முருகன் சொல்றாங்கன்னா, முருகுன்னா அழகு, இயற்கையை வந்து ரொம்ப அழகானது. அந்த இயற்கை அழகையே பார்த்து இவங்க அதுவே இந்த இயற்கை அழகையே முருகன்ட்டாங்க. அப்படி சொல்ற மரபு இப்ப சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா ஒரு 24 இடத்துல முருகுங்கிற அந்த பதிவு வருது. அது வந்து அழகு. அதே மாதிரி ஒரு 31 இடத்துக்கு மேல வேலன்கிற பதிவு வருது. அது மாதிரி முருகன் ரொம்ப இல்லை, ரொம்ப குறைச்சல் தான். இந்த திருமுருகாற்றுப்படை பரிபாடல்ங்கிறது அது அவனுக்குன்னே எழுதினப்பட்ட பாட்டு, அதனால அது பின்னாடி உள்ள பாட்டு, அதை சங்க இலக்கிய பாட்டுன்னு சொல்லக்கூடாது. ஆனா சங்க இலக்கியம்னு ஒரு பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி. ஆனா நீங்க ஒரு அதுக்குள்ள இருக்கிற தன்மையை வச்சு பாத்தீங்கன்னா அது பக்தி இலக்கிய பாட்டா தான் சொல்லணும். அதோட செய்யக்கூடாது. அதை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டீங்கன்னு சொன்னா முருகனுங்கிறவனை பத்திய ரெஃபரன்ஸ் புறநானூற்றுப்படை, அகநானூறு, புறநானூறு இதுல எல்லாம் தேடினீங்கன்னா ரொம்ப குறைச்சல ஒரு 3-4 இடத்துல தான் முருகன்கிற சொல் வரும். ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா முருகுங்கிற சொல்லு நிறைய இடத்துல 24 இடத்துக்கு மேல வருது. சரி. பிறகு வேலன்கிற சொல்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, 31 இடத்துல வருது. அப்ப வேலன் வெறியாடுதல் அப்படிங்கிற ஒரு மரபு, இப்படி சாமி கும்பிடுறது, கொள்றது, இப்படி இதை ஒட்டுமொத்தமா நம்ம பழைய சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண மக்களுடைய வாழ்க்கையோடு இணைஞ்ச ஒரு நிகழ்ச்சி.